ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட் இன் ட்ரேடிங். அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். பட் நீங்கள் கரெக்டான எஃப்இஜியை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் எஃப்இஜினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எதெல்லாம் வேலிட் எஃப்இஜி, தென் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோ ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடாகவும் இது இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நான் உங்கள் ஆப்டிமஸ் பிரைம் ஃப்ரம் சிக்னேச்சர் ட்ரேடிங். ட்ரேடிங்கை எஃபெக்டிவாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுங்க. ஒரு விஷயத்தை கைப்பட எழுதும்போது தான் அது நம்ம மைண்டில் நல்ல பதியும். எங்கள் மென்டார்ஷிப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. நீங்கள் எடுத்த நோட்ஸை உங்கள் நேம், கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸோட டிஸ்பிளேல தெரியிற இந்த இமெயில் ஐடிக்கோ ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நோட்ஸை சப்மிட் பண்ணுற பீப்புளுக்கு சிக்னேச்சர் ட்ரேடிங் சைட்லேருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து காத்திருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடையே பார்க்கலாம். ஒரு எஃப்இஜியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் 3 கேண்டில் இருந்தால் போதும். கேண்டில் 1 இதை நம்ம ஸ்டார்டிங் கேண்டில்னு வச்சுக்கலாமா. இது கேண்டில் 2, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில். இது ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல மொமெண்டமோடு இருக்கணும். அடுத்து கேண்டில் 3, இது நம்மளுடைய எண்டிங் கேண்டில்னு வச்சுக்கலாமா. இந்த 3 கேண்டிலில் ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது எங்கே இருக்குது? ரொம்ப சிம்பிள். கேண்டில் 1ஓட ஹையிலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி கேண்டில் 3ஓட லோவில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்க. கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். இந்த 2 லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப். ஸ்மார்ட் மணியில் இதை தான் எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, சார்ட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடய பார்த்துடலாமா. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஃப்இஜியை ட்ரா பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 கேண்டில்ஸ் தேவைப்படும். இந்த 3 கேண்டில்லையே நிறைய வேரியேஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஒன் ஆஃப் த டைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கலாம், அதாவது க்ரீன் கேண்டில்ஸ். கண்டினியூஸாக ஒரு 3 க்ரீன் கேண்டில், இல்லைனா ஒரு 3 ரெட் கேண்டில். இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எனக்கு இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்கள், இதை தான் நான் வந்து மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கணும், ஒரு மொமெண்டம் கேண்டிலாக இருக்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த கேண்டிலோட சைஸை பாருங்கள், இதை தான் நான் வந்து மொமெண்டம் கேண்டில்னு சொல்கிறேன், இதை தான் நான் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில்னு சொல்கிறேன். அப்போ இது நம்மளுடைய கேண்டில் 1 நம்ம எடுத்துப்போம். இது நம்மளோட கேண்டில் 2 ஸ்ட்ராங் கேண்டில் ஆர் மொமெண்டம் கேண்டில். அடுத்து நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைக்கணும். என்ன கேண்டில் வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்குது. இதில் மிடில் கேண்டில் நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டமோடையும் இருக்குது. நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாமே இங்கே நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஃப்இஜியை மார்க் பண்ணலாம். எஃப்இஜியை மார்க் பண்ணுறதுக்கு இது பை சைடு எக்ஸாம்பிளுங்கிறனால கேண்டில் 1ஓடைய ஹை அதிலிருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஷிஃப்ட்டுக்கு எப்படி ஸ்ட்ரைட் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். அதே மாதிரி கேண்டில் 3ஓடைய லோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த இன்பிட்வீன் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஃபேர் வேல்யூ கேப். இந்த 2 விக்குக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் தான் நம்மளுடைய ஃபேர் வேல்யூ கேப், அதாவது இதுதான் நம்மளுடைய இம்பேலன்ஸ். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. அடுத்து என்ன கேண்டில், இது ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில், இதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கேண்டில், அது ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போ நம்ம எஃப்இஜி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹையிலேருந்து ஒரு லைன், அதே மாதிரி கேண்டில் 3ஓட லோவிலேருந்து ஒரு லைன். இது நம்மளுடைய எஃப்இஜி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில். கீவேர்டுங்கிறது ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில், மறந்துடக்கூடாது. அடுத்த தேர்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டிலாக தான் இருக்குது. பட் நம்மளுடைய ரூல் என்ன, இந்த மிடில் கேண்டிலுங்கிறது தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டிலாக இருக்கணும். கேண்டில் 1க்கோ கேண்டில் 3க்கோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை, அதுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எஃப்இஜி மார்க் பண்ணணும் அப்படின்னா கேண்டில் 1லேருந்து ஸ்ட்ரைட் லைன், கேண்டில் 3ஓட லோவிலேருந்து ஸ்ட்ரைட் லைன். சரியா. இப்போ செல் சைடுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஆல்ரைட், இப்போ செல் சைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இதனுடைய கேண்டில் 1, கேண்டில் 2 ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில், கேண்டில் 3. அப்போ இந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணலாம், கேண்டில் 1ஓடைய லோ, கேண்டில் 3ஓட ஹை. இங்கே பை சைடில் பார்க்கும்போது கேண்டில் 1ஓட ஹையை மார்க் பண்ணியிருப்போம், ஆனால் செல் சைடில் வரும்போது கேண்டில் 1ஓட லோவை மார்க் பண்ணணும். அதாவது எதெல்லாம் நம்ம பை சைடுக்கு பார்க்குறோமோ
செல் சைடு கதை பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லா நேரமும் இப்படி 3 கேண்டில் எடுத்துக்கிட்டு அதில் லைன் ட்ரா பண்ணி அதை எஃபிஜின்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இங்கே தான் மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதை வேலிடான எஃபிஜின்னு சொல்கிறேன், பட் இதை இன்வேலிட்னு சொல்கிறேன். ஏன்னு கெஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். கேண்டில் 1ஓட ஹையும் கேண்டில் 3யோட லோவும் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகக்கூடாது. அது என்னப்பா கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற கேண்டில்ஸோட பாடியை மட்டும் இப்போ நான் ஹைட் பண்ணுறேன். ஜஸ்ட் விக்ஸை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல விக்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகலை, அதாவது ஓவர்லேப் ஆகலை. பட் இங்கே கிராஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் இங்கே கேப்பை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதா? சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 விக்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப் தான் நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப். ஒருவேளை அங்கே ஓவர்லேப் ஆகிட்டா அது இன்வேலிட், அது பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பை சைடுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதே சேம் ஐடியா தான் செல் சைடுக்கும். ஆல்ரைட், எதெல்லாம் எஃப்இஜி கிடையாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில். இதை நம்ம C1ன்னு எடுத்துக்கலாம், இது C2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆகுது, என்னங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ நான் எஃப்இஜி ஒரு வேளை ட்ரா பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து ட்ரா பண்ணணும்? நம்ம ரூல் படி இது செல் சைடுங்கிறனால C1ஓட லோலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைனை கேண்டில் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு. இதை தான் நான் உங்களுக்கு டயக்ராமில் காமிச்சேன் இல்லையா? லைன் வந்து ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது. இப்போ நான் C1ஓடைய லோவிலேருந்து போட்ட லைனை C3யோட ஹை வந்து டச் பண்ணவே கூடாது. அப்படி டச் பண்ணிடுச்சு அப்படின்னாலே இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பேலன்ஸ் ஆன மார்க்கெட்டுன்னு சொல்லிடுவோம். அப்போ இது எஃப்இஜி கிடையாது. எஃப்இஜி வேணும் அப்படின்னா நமக்கு அங்கே இம்பேலன்ஸ் இருக்கணும். மீனிங் அந்த இடத்துல நமக்கு கேப் இருக்கணும். அதாவது C1ஓடைய லோவிலேருந்து போகிற லைனுக்கும் C3யோட ஹைலேருந்து போகிற லைனுக்கும் இடையில கேப் இருக்கணும். இந்த இடத்துல அந்த மாதிரி கேப் இல்லை, இது கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பேலன்ஸ் ஆன மார்க்கெட்டுன்னு சொல்லிடுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பை சைடுக்கு. இது நம்மளோட C1, C2 கேண்டில் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங் பாடியாக இருக்குது, விக்ஸ் அதிகமாக இல்லை. இப்போ நான் லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா C1ஓடைய ஹைலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ C3 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல கவனிங்க, நான் போட்ட இந்த லைனை C3 ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு. இப்படி கிராஸ் பண்ணிட்டனால இதை நம்ம எஃப்இஜியை எடுத்துக்க முடியாது. இது நம்ம பேலன்ஸான மார்க்கெட்டுன்னு சொல்லிடுவோம். வெயிட் எஃப்இஜிங்கிறது இப்போ நம்ம பார்த்தது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபேர் வேல்யூ கேப்பில் ஃபார்ம் ஆகிற அந்த 3 கேண்டிலோட டைப்பை பேஸ் பண்ணி அதை இன்னும் ஃபர்தராக 4 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். புல்லிஷ் புல்லிஷ் புல்லிஷ், புல்லிஷ் புல்லிஷ், பேரிஷ் பேரிஷ், புல்லிஷ் புல்லிஷ், பேரிஷ் புல்லிஷ், பேரிஷ். இதில் எங்களோட ஃபேவரட் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 and 3. இந்த 4th டைப் வேண்டாம், இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல புல்லிஷ் மூமெண்டம்ங்கிறது கண்டினியூ ஆகலை. ஏன்னா இங்கேயும் ஒரு பேரிஷ் கேண்டில், இங்கேயும் ஒரு பேரிஷ் கேண்டில். ஈவன் தோ நம்மளோட கேண்டில் 2, அதாவது மிடில் கேண்டில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக இருந்தாலும் இந்த மொமெண்டம்ங்கிறது கண்டினியூ ஆகலை. இது ஃபெயிலியர் ஆக தான் சான்சஸ் அதிகம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 புல்லிஷ் கேண்டில் A+ செட்டப்னு வச்சுக்கலாம். இந்த கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. இங்கே பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு, இட்ஸ் ஓகே. அதே மாதிரி இந்த இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில், அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்மளோட C2. இந்த ஃபார்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்டர் ஃப்ளோ பற்றி தெளிவாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். இந்த ஃபார்மேஷனும் நல்லாவே ஒர்க் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே தான் ஆல்மோஸ்ட் எல்லா பிகினர்ஸும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. கேண்டிலுடைய குவாலிட்டி நல்ல கவனிங்க. கேண்டில் 1 அண்ட் கேண்டில் 3 வீக் கேண்டில்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது டோஜி கேண்டிலாவோ பின்பாராவோ இல்லைனா ரொம்ப சின்ன இன்டெசிஷன் கேண்டிலாவோ இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகலை இந்த இடத்துலலாம். அதனால தான் இந்த மாதிரி டோஜி பின்பார்ஸ் இந்த மாதிரி கேண்டில்லாம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் கேண்டில் 2, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கேண்டில் 2ங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி கேண்டிலாக தான் இருக்கணும். அது ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேண்டிலாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மிடில் கேண்டில் அதாவது கேண்டில் 2 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எஃப்இஜியும் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸில் இந்த எஃப்இஜிலாம் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் தெரியுமா? நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 15 மினிட், 1 ஹவர், 4 ஹவர் அண்ட் டெய்லி. எஸ்பெஷலி பிகினர்ஸுக்கு 1 ஹவரும் 4 ஹவரும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். எஃப்இஜி யூஸ் பண்ணுற டைமிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24 ஹவர்ஸும் மார்க்கெட் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லா நேரமும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது இல்லையா? மார்க்கெட் எப்போ ஆக்டிவாக இருக்குமோ அந்த டைமில் ட்ரேட் பண்ணால் தான் எஃப்இஜிலையும் பெஸ்ட்டான செட்டப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்தியா டைம் ஜோன்லேயே சொல்கிறேன். அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ்க்கு மார்னிங் 11:30 to ஈவினிங் 8:30, கோல்டு அண்ட் க்ரூட் ஆயிலுக்கு மார்னிங் 11:30 to அதே சேம் 8:30, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்னிங் 9:30 to 11:30 அண்ட் மத்தியானம் 1:30 to 3 PM. இந்த பீரியடில் தான் ரொம்ப குவாலிட்டியான எஃப்இஜி ஃபார்மேஷன்லாம் அதிகமாக கிரியேட் ஆகுது. சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட்ஸில் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக கேளுங்க. நான் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் பொறுமையாக படிப்பேன். படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் மேக் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண தெரியும். எஃப்இஜியை யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் போடுறது சார், அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. உங்களுக்கு டவுட் சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எஃப்இஜின்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அடுத்து நான் போட வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.